பெரியமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி அமெரிக்கால இருக்காங்க. இறந்து போய் அங்க செட்டில் ஆனவங்க தான். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு வருஷத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு குழந்தையும் இல்ல. நான் மனோஜ் அண்ணாவை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா என் ஃப்ரெண்டோட அக்காவே மனோஜ் அண்ணாக்கு பேசிடலாம். ஆனா அமெரிக்கால இருக்காங்கன்னு சொல்றா. எல்லாரும் பொண்ணு பார்க்க அங்க போக முடியுமா? ஆன்லைன்ல மீட் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ கால் பேசுறோம்ல அந்த மாதிரி பாத்துக்கலாமா? பேசி உங்களுக்கு ஓகேனா அவங்க இங்க வருவாங்க. வெல்த்தான ஃபேமிலி தான். உன்னோட அப்பா அங்க பிசினஸ் பண்றாரு. அங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா சொந்தமா ஏரோப்ளேனே வச்சிருக்காங்க. ஏரோப்ளேனா? சொந்தமா பிளேன் வச்சிருக்கிறது சும்மா வாங்க? எவ்வளவு பணம் இருக்கணும்? அவங்களுக்கு ஓகே தான். அவங்க வசதியெல்லாம் பார்க்கல. ஒரு தமிழ் ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லா படிச்ச பையனா நல்ல கேரக்டரா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. சரிம்மா, சீக்கிரம் பேசிடலாம்னு சொல்லு. சரிங்க பெரியமா, நான் பேசிட்டு சொல்றேன். மனக்கோட்டை கட்ட முதல்ல பேசுவோம். எது என்ன நடந்தாலும் மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதை பத்தி பேசணும். வீட்டுக்கு ஸ்வேதா வந்திருந்தாங்க. அவரோட அண்ணனுக்கு ஒரு அமெரிக்கா பொண்ணு ஸ்வேதா பாத்திருக்காங்க. அமெரிக்கால இருக்கிறவங்க ஸ்வேதாவோட ஃப்ரெண்டோட அக்காமா. அந்த பொண்ணுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சாம். குழந்தை எதுவும் இல்ல. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல டைவர்ஸ் வாங்கிட்டாங்களாம். அவங்க பெரிய இடம் சொந்தமா ஏரோப்ளேன்லாம் வச்சிருக்காங்களாம். அப்ப கண்டிப்பா ஆண்டி அனுப்பி வச்சிருவாங்க. வீட்டோட மாப்பிள்ள மாதிரி ஆண்டி வீட்டோட மாமியாரா கூட போயிடுவாங்க. இப்ப அவங்கள வீடியோ கால்ல பொண்ணு பார்க்க போறாங்களாம். அதுக்கு நீங்களும் வரணும். அத்தைதான் உங்களை வர சொல்லி சொன்னாங்க. ரவி கூட சொன்னாரு. அவர் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அதான் என்ன சொல்ல சொன்னாரு. இத வேற சொன்னானா? சரி மீனா, நான் கண்டிப்பா வரேன். உங்களுக்கு ஒரு கொரியர் வந்து இதுல சைன் பண்ணுங்க. யார் எனக்கு கொரியர் அனுப்பியிருப்பா? அழைப்பிதழா யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? ரவி பொக்கேஸ் ஓபனிங் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன். அந்த நீத்து தான் அனுப்பியிருக்கா. நாங்கள் புதிதாக ஆரம்பிக்க இருக்கும் ரவி பொக்கேஸ்க்கு வந்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு கிடைக்கும் பூக்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் காதலுக்கும். இப்படிக்கு நீத்து ரவி. வேணும்னே உங்களை சீண்டி பார்க்கணும்னு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கா. ரவி மேல உங்களுக்கு சந்தேகம் வரணும்னு இப்படி ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்கா. இத பார்த்து நீங்க ரவி மேல டென்ஷன் ஆகி ஏதாவது கேப்பீங்க. அதுல ரவி டென்ஷன் ஆகி அவகிட்ட போய் சண்டை போடுவாரு. இததான் அவ எதிர்பார்க்கறா. அவ கடத்த இருக்கிற அன்னைக்கு நீங்களும் ரவியும் இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். நீங்க ரவிய கூட்டிட்டு எங்கயாவது போயிட்டு வாங்க. அப்பதான் அவளோட திட்டம் தோத்து போகும். நீங்களும் ரவியும் அங்க வருவீங்கன்னு அவ எதிர்பார்த்துட்டு இருப்பா. அப்படி நீங்க அங்க போகலனா அவ கிளம்பி இங்க வருவா. எப்படியாவது சண்டை போட்டு ரவிய கூட்டிட்டு போகணும்னு நினைப்பா. அதனால அந்த நேரத்துல நீங்க இங்க இருக்க கூடாது. அண்ணி வாங்க. நீ என்ன ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? உங்க பெரிய அண்ணனுக்கு அந்த அமெரிக்கா பொண்ணு பார்க்க போறோம்ல, அதுக்கு தான் வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருந்தேன். நான் மெடிக்கல் எனக்கு இன்னும் பணம் கூட கட்டல. நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வா. ஒரு விஷயம் பேசணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மீனா. அன்னைக்கு கரெக்டா நானும் ரவியும் எங்கயாவது கிளம்பி போயிடுறோம். ஆனா ரெஸ்டாரண்ட் யாரு பாத்துப்பாங்க? நானும் அவரும் பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. ரெண்டு பேரும் தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் புரிதல் வரும். நீங்க நிக்கிறது சந்தோஷமா இருக்குக்கா. ஆமாக்கா. இங்க யாருன்னு தெரியாம போட்டி போடுறாங்க. அவங்க தோத்து போய் தான் நிக்க போறாங்க பாருங்கம்மா. 4 பேருக்கு உதவணும் தான் நிக்கிறேன். அதை செய்ய முடிஞ்சா போதும். ஏங்க, எதுக்கு இவ்வளவு பண்றீங்க? நமக்கு என்னங்க இப்ப கல்யாண ஊர்வலமா நடக்குது? அதான் நமக்கு நடக்கவே இல்லையே. ஆனா இதெல்லாம் சாதாரண விஷயமா? என் முன்னாடி தலைவியாக போறா. இப்பதான் நான் வேட்புமனு கொடுக்க போறேன். அதெல்லாம் அதுக்குள்ள ஜெயிப்ப. அதெல்லாம் நீ ஜெயிச்சிடுவ. சொல்லி சீதா. மனு தானே கொடுக்க வந்திருக்கீங்க. அதுக்குள்ள என்ன இவ்வளவு ஆட்டம்? எப்படியும் ஜெயிக்க போறது ஏன் முன்னாடி தானே. அதுவும் முதல் தடவை தலைவி போட்டி நிக்கிறா. சிந்தாமணி அம்மா 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அவங்க நிக்க வச்சவங்களையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. இவங்க என்ன மேலதாளத்தோடய வந்தாங்க. எத்தனை தடவை ஜெயிச்சாங்கன்றது முக்கியம் இல்லனே. ஜெயிச்சு என்ன பண்ணாங்க அதான முக்கியம். மீனா ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணும். எல்லாரும் மீனாக்கு தானே ஓட்டு போடுவீங்க? ஓட்டு போடுவோம். அண்ணா, இது சேர்த்த கூட்டம் கிடையாதுண்ணே. மீனா மனசுக்காக தானா சேர்ந்த கூட்டம். பேசாம இருங்க. கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க. அப்ப உள்ள போங்க. அக்கா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க அக்கா. அக்கா, உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எங்களுக்காக நீ ஸ்கூல்ல இருந்து பாதியிலே நின்னுட்ட. ஆமாக்கா, நீ படிச்சிருந்த கலெக்டராவே ஆயிப்ப. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? 10th அவ்வளவு மார்க் வாங்கினேன். மீனா பிரில்லியன்ட்னு எனக்கும் தெரியும். அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இருந்திருந்தா பெரிய ஆபீசர் ஆயிருப்பாங்க. அதான் இப்ப பெரிய தலைவியாக போறல. அப்புறம் என்ன? நீங்க இதோட ஸ்டாப் ஆயிட கூடாது. இதுக்கு மேலயும் நிறைய டெவலப் ஆகணும். போதும் போதும், முதல்ல போய் மனு தாக்கல் பண்ணுவோம். சரியா? மீனா புதுசா வரா. அவளுக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா அவ தான் ஜெயிப்பா. ஏய், 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 டேய், ஆ!